நேயர்களுக்கு வணக்கம். இது நம்ம சென்னை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் ஒரு சூப்பரான ஸ்பாட்ல இருந்து வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எங்க போலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம டிரைவரோட நேரா மெரினா பீச் நோக்கி வண்டியை விட்டுட்டாரு. சரி, நம்ம மெரினா பீச்சுக்கு தான் அடிக்கடி வந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பெஷலா யோசிச்சு அங்கிருந்து அப்படியே டிராவல் பண்ணி பட்டினப்பாக்கம் பீச்சுக்கு வந்துட்டோம். நம்ம சென்னை காசிமேட்டுக்கு அப்புறமா மீன் விற்பனை அதிகமா நடக்கிற இடமும் இந்த பட்டினப்பாக்கம் பீச் தான். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. மீன் பிடிச்சிட்டு அப்படியே போட்ல வருவாங்க இல்லையா, அந்த போட்டை கடல்ல இருந்து அப்படியே கரைக்கு ஏத்துற அழகே ஸ்பெஷல் தாங்க. நம்ம சென்னையில என்னடா வெயில் இப்படி அடிக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கடந்த 3 நாட்களாக நைட் நேரத்துல மழை வெளுத்து வாங்கிருச்சுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட மெரினால மழை பெஞ்சிச்சு. அதனால இங்க காத்து கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கு. சரி வாங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்பீடா சொல்லிடுறேன். கண்ட இடத்துல குப்பையை கொட்டுறவங்க இனியாச்சும் திருந்துங்கப்பா, ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க சென்னை மாநகராட்சி. சென்னைக்குள்ளேயே கிராமத்து வாழ்க்கையை ரசிக்க சூப்பரான ஏற்பாடு. மாசான சம்பவத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் மெரினா பீச். இந்தியாவிலேயே சென்னையில மட்டும்தான் இருக்குது ரோல்ஸ் ராய்ஸோட புது மாடல் கார் பளபளக்குது. நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாமானியனின் குரல் பகுதி. உலகம் முழுக்க பருவநிலை இந்த பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இந்தியாவில கூட பல இடங்கள்ல காற்று மாசுபாடு அதிகமா தான் இருக்கு. இது போதாதுன்னு சென்னையோட புறநகர் பகுதிகளில் இருக்க குடியிருப்புகள்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது நச்சு காற்றைதான் சுவாசிச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த மக்களுக்கு உடல்நல பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கு. முதல்ல இந்த நச்சு காற்று எங்க இருந்து வந்தது, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். உணவு, உடை, இருப்பிடம் மட்டுமல்ல, சுத்தமான காற்று கூட அடிப்படை உரிமைதான். இவ்வளவு நாளா சுத்தமான காற்றை பற்றி நம்ம பேசாம இருந்ததுக்கு காரணம் நம்ம நகரத்துல ஓரளவுக்கு காற்று மாசுபாடு கட்டுக்குள் இருந்ததுதான் காரணம். ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்ல. மக்கள் தொகை பெருக்கம், நாள்தோறும் பெருகி வரும் தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி காரணமாக காற்றின் மாசு என்பது தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டு வருது. நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரம் நச்சு காற்றை தான் நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள எப்படி ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். அதே ஒரு உணர்வு தான் தாளம்பூர், நாவலூர், கேளம்பாக்கத்தை ஒட்டி இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன் இந்த காற்று மாசுபாடு, அதனால் அவர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து விரிவாக அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப சிவியரா இருக்கு. அதுவும் எஸ்பெஷலா இந்த ஈவினிங்ல இருந்து இந்த விடிய காலம் இருக்கு பாருங்க, அந்த டைம் வரைக்கும் ஒரு 3-4 மணி வரைக்கும் கண்டினியூஸா எடுத்த உடனே ரொம்ப ஹை லெவல் ஸ்ட்ராங்கா வரும். அது என்ன ஸ்மெல்லுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான யூரின் ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் நான் எங்க பிளாட்ல நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. அதுல தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் அமோனியான்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா அமோனியாக்கும் மேல ரொம்ப சிவியர் பாய்சனஸ் கெமிக்கல் ரிலீஸ் பண்றாங்க. அதனால நாங்க பிசிபிக்குலாம் அப்ரோச் பண்ணோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இன்ஃபேக்ட் டிஎன்பிசிபி சேர்மனுக்குலாம் நாங்க மெயில்லாம் எழுதினோம். பட் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. எங்களுக்கு டவுட் என்னன்னா, கேளம்பாக்கம் வண்டலூர் ரூட்ல இருக்கிற ஃபேக்டரிஸ்ல இருந்தா ஏதோ வருதுன்னு நினைக்கிறோம். பட் இது வரைக்கும் ரூட் காஸ் எங்களுக்கு தெரியல. நாங்களும் நிறைய ட்ரை பண்ணிட்டோம். பாத்தீங்கன்னா லேட் நைட்ல வர ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா இப்போ ஹோல் த டே வந்துட்டு இருக்கு. த்ரூ அவுட் த டே ஸ்மெல் வரதுனால ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரீத் பண்ண முடியல. சின்ன குழந்தைகளும் சரி, வயசானவங்களும் சரி, யூத் அந்த
கூட அவங்களால ப்ரீத் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் பாத்துக்கிட்டீங்கன்னா இரிட்டேஷன் வருது, அப்புறம் பாத்தீங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது. இதெல்லாம் போக இன்னைக்கு வந்து இது வந்து எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு தெரியுது என்னென்ன ப்ராப்ளம்னு. ஈவன் வந்து லங்ஸ்ல போய் இது ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு லங்ஸ் ப்ராப்ளம் வரும்னு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டா குழந்தைன்னு வெளியிலயே அனுப்ப முடியல. சாயந்தரம் 5 மணி நந்து டோர் விண்டோ எல்லா கதவு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வீட்டுல இருக்கணும். குழந்தைனி சுத்தமே வெளில அனுப்ப முடியல. அவர் என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி வீட்டுல தான் வச்சுக்கிறேன். என்னன்னா இந்த ஸ்மெல் வரும்போது ரொம்ப ஐ இரிட்டேஷன், காஃப், த்ரோட் இரிட்டேஷனு, ரொம்ப தொண்டை எல்லாம் ரொம்ப வலிக்கும். அதான் ஹெட் ஏக், நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வருந்தோ. மெயினா பெரிய ஆளு குழந்தைக்கு ரொம்ப 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 மோசமா இருக்கு. தென்சென்னை புறநகர் பகுதிகளில் குடியிருப்புகள் அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கும் நிலையில மொட்டை மாடியில உயரமான பகுதிகளில் இருக்கிறவங்க தான் வாயு கசிவு ஏற்பட்டால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு கண் எரிச்சல், சுவாச கோளாறு போன்றவை ஏற்படுகிறது. இதுகுறித்து செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்திடம் புதிய தலைமுறையின் சார்பில் கேட்டபோது எந்த தொழிற்சாலையிலிருந்து வாயு கசிவு ஏற்படுகிறது என்பதை ஆய்வு செய்து வருவதாகவும் நிபுணர்கள் குழு மூலம் அறிக்கை வந்தவுடன் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கிறார்கள். ஆனால் இங்குள்ள மக்களோ மாலை வேளை ஆனால் எப்போது கசிவு ஏற்படும் என்கிற ஒரு அச்ச உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். எப்பவும் பரபரப்பா இருக்க இந்த சென்னை சிட்டி மக்களுக்கு கண்டிப்பா கிராமத்து வாழ்க்கையை பத்தி அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அவங்களுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ். நம்ம OMCA கிரவுண்ட்ல இன்னைக்கு தொடங்கி தொடர்ந்து 3 நாளைக்கு கிராமத்து திருவிழா நடக்குது. நம்ம செய்தியாளர் ஆனந்தனும் அங்கதான் இருக்காரு. வாங்க அவர்கிட்ட பேசலாம். ஆனந்தன், நம்ம சென்னை சிட்டில ஒரு கிராமத்து திருவிழா கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நீங்க இப்ப அங்க போயிருக்கீங்க, அங்க என்னெல்லாம் இருக்கு ஸ்பெஷலா? ஆனந்தி, ஒரு கிராமத்தில் என்னென்ன இருக்குமோ அத்தனையும் உள்ளடக்கி OMCA நந்தனத்தில் வந்து அமைச்சிருக்காங்க. செம்பொலி 2024 என்ற தலைப்பில் அமைச்சிருக்காங்க. மிக பிரம்மாண்டமான இருக்குது. இதை பற்றி பேசுவதற்காக அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க, நம்மகிட்ட இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம பேசலாம். சார் வணக்கம் சார். எதன் அடிப்படையில் வந்து இங்கே OMCA மைதானத்தில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கீங்க? என்னுடைய நோக்கம் என்ன சார்? இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஆடு மாடு கோழி கோயில் திருவிழா விளையாட்டு இசை எல்லாமே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸிபிஷன் இப்படி போனீங்கன்னா உணவு தனியாக, அப்புறம் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி தனியாக, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு திருவிழா அதுக்குள்ளேயே வந்து ஒரு வணிகம் சந்தை. இதை வந்து சென்னையில் ஒரு கிராமத்து திருவிழா அப்படின்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து நாட்டின கால்நடைகள் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாடுங்க, ஆடு கோழி எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். அது போக வந்து விதைகள் எப்படி பார்த்தாலும் 150-200 ரகமான வந்து காய்கறி விதைகள், அரிசி, இந்த மாதிரி நெல் விதைகள், அரிசி வணிகமும் இருக்கு, உணவாகவும் இருக்கு. எப்படி ஒரு 100க்கும் மேற்பட்ட பாரம்பரிய உணவு வகைகள் அதுவும் நம்ம வந்து வச்சிருக்கோம் இங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு உணவு இங்கே சென்னையில் ஆர்டர் பண்ணி ஒரு ஸ்விக்கி டொமேட்டோ அதில் தான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இங்கே அந்த உணவு உற்பத்தி செய்கிறதுக்கு எவ்வளோ சிரமம், அந்த உணவு உற்பத்தி செஞ்சு அது விற்பனை செய்த எவ்வளோ சிரமம், அதை குறித்து பேசுவதற்காக மட்டும் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்பேன். சார், இப்போ நீங்கள் நிறைய பார்க்கும்போது அந்த விதை பொருட்கள்லாம் நிறையா இருந்துச்சு, விவசாய பொருட்கள் நிறைய இங்கே இருக்கு. அதை விற்பனை பண்ணுறதுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன மாதிரியான தரமான பொருட்களை வந்து வாங்கி மக்கள் வந்து உண்ணணும், அதுக்கு இந்த கிராமிய அந்த நிகழ்வு இது மூலமா என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நம்ம என்ன சாப்பிடுறோம், அது எங்கிருந்து வருது, யாரு உற்பத்தி பண்றாங்க. இப்போ ஒரு ஐபோன்னா அது ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் உற்பத்தி பண்ணாரு ஒரு காலத்துல. அவரோட வாழ்க்கை வரலாறே தெரியும். ஆனா நம்ம சாப்பிடுற உணவு அதோட வரலாறு பின்னணி என்னன்னு நமக்கு தெரியாது. இவங்க தான் உங்களோட உணவு உற்பத்தி பண்றாங்க, இவங்க தான் அதை வந்து மதிப்பு கூட்டல் பண்றாங்க, இவங்க தான் வந்து வணிகம் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறாங்க. இதுதான் உள்ள இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இங்க காட்டுறோம். நேரடியா நீங்க வாங்க, இந்த விவசாயிகளை பாருங்க, ஆடு மாடு வளர்க்குறவங்கள பாருங்க, உணவு உற்பத்தி பண்றவங்கள பாருங்க. இதை நேரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. உணவுல நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது ஸ்விக்கில ஆர்டர் பண்ணாலும் வந்து அது என்னன்னு தெரிஞ்சுட்டு சாப்பிடணும். இப்போ ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் சென்னையில பார்க்க முடியாது, அவ்வளவுதான் பார்க்க முடியாது. இப்போ இங்க 10க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் இருக்கு. இதை என்ன கொண்டு வந்து காமிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, இப்போ வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் அதோட வரலாறு மொத்த உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் சேர்ந்து ஒரு மாபெரும் வெற்றி அது. ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஏன் வளர்க்குறாங்க, ஏன் அது எப்படி இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் புரிய வைக்கிறதுக்கு அது நம்ம ஒரு டிவிலயோ வீடியோலயோ ஒரு இன்டர்நெட்லயோ பார்க்கும்போது நமக்கு அது பெருசா புரியாது. இப்ப பாத்தீங்கன்னா வந்து மாடு பயப்படும் அப்படின்வாங்க. இங்க ஒரு நாங்க காளை கட்டியிருக்கோம்னா
எல்லாம் ஒதுங்கி தான் போவாங்க. இது வந்து நேரடியா பார்க்கணும். அது வந்து உறவு, மனுஷனுக்கும் வளர்க்குறவங்களுக்கும் மாட்டுக்கும் இருக்கிற உறவு, அது எப்படி பாத்துக்கிறாங்கன்றது பார்க்கணும். இது வந்து நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யாரோ சொல்லி பார்த்து இல்ல, நீங்களே நேரடியா பார்த்து கேள்விகள் கேளுங்க. ஒவ்வொரு இனத்தை பத்தியும் நாங்க வந்து தகவல் வச்சிருக்கோம். எங்கிருந்து வந்திருக்கு, அது ஏன் அப்படி இருக்கு, அந்த இடத்தோட அதுக்கு சம்பந்தம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்றோம். அங்க நம்ம இங்க வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு ஆனந்தி, மிகவும் பிரமாண்ட முறையில ஆடு மாடு ஜல்லிக்கட்டு கால ரேக்ராஸ் செல்லக்கூடிய அந்த வண்டி இப்படி பிரம்மாண்டமாக வந்து அமைச்சிருக்காங்க. 3 நாள் வந்து சென்னை மக்களுக்கு ஒரு விருந்தாவே இது வந்து அமைய இருக்கிறது. எப்படி இது வந்து மக்கள் வந்து பயன்படுத்த போறாங்கன்னு அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆனந்த். சூப்பர் ஆனந்தன். அதுவும் எப்ப பார்த்தாலும் இந்த சிட்டிக்குள்ளேயே சுத்திட்டு இருக்க சிட்டி பீப்புளுக்கு கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு கிராமத்து திருவிழாங்கிறது ஒரு பெரிய ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா கூட இருக்கும். கண்டிப்பா நீங்களும் போய் மிஸ் பண்ணாம இந்த இடத்த விசிட் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் பொதுவா நம்ம வீக்கெண்ட் மட்டும் இல்லாம நமக்கு போர் அடிக்கிற நேரம் இல்ல நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னா நம்ம உடனே டக்குன்னு ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா மெரினா பீச்சை தான் சூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம செய்தியாளர் சுரேஷ்குமார் சொல்றாரு, என்னன்னு கேளுங்க. மெரினா கடற்கரையில வர்ற 6ஆம் தேதி மிகப்பெரிய வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்குது. என்னன்னு பாக்குறீங்களா? இந்த விமானப்படை தினத்தை ஒட்டி இந்த சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கடந்த 2003 ஆண்டு தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாகச நிகழ்ச்சி சென்னையில் நடந்துச்சு. 20 வருஷத்துக்கு பிறகு இந்த சாகச நிகழ்ச்சி சென்னையில திரும்பவும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 72 போர் விமானம் மற்றும் போர் ஹெலிகாப்டர்லாம் இந்த சாகசத்துல ஈடுபட இருக்கின்றன. குறிப்பா பார்த்தோம்னாக்கா ஒரு விமானமும் இன்னொரு விமானமும் ரொம்ப குறுகிய இடைவெளியில கிராஸ் பண்ணி போறது, மேல கீழே பறக்கிறது, அது மட்டும் இல்லாம ரொம்ப தரைக்கு ரொம்ப நியர்ல வந்துட்டு போறது, அப்புறம் டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் விமானங்கள் ஹெலிகாப்டர்லாம் இந்த சாகசத்துல ஈடுபட இருக்கா சொல்றாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸேஷனா மெரினா தான். இந்த மெரினால ஒரு சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்காக இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல இருந்தும் இங்க வர இருக்கிறாங்க. 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த சாகசத்தை பார்க்க வருவாங்கன்னு சொல்றாங்க. இதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய ஏராளமான இந்த மெரினா கடற்கரையில் இருந்த கடைகள்லாம் அகற்றப்பட்டிருக்குது. ஏன்னாக்கா ஒரு இந்த சாகச நிகழ்ச்சி ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வான்பரப்புல நடந்தாலும் கீழேயும் மக்கள் வந்து போறதுக்கு வசதியாகவும் மேலும் வேற எந்த இடையூறு இல்லாம இருக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நம்ம கலங்கரை விளக்கத்திலிருந்து கண்ணகி சிலை வரைக்கும் இங்கிருந்து அந்த கடற்கரை பகுதியில இருந்த அந்த கடைகள்லாம் கூட அப்புறப்படுத்திருக்காங்க. நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ் காட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் எடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ அப்படி ஃப்ரீயா கடற்கரை எவ்வளவு ஃபுல்லா நீட்டா காணப்படுது பாருங்க. இது மட்டும் இல்லாம இந்த சாகச நிகழ்ச்சிக்காக விமானப்படை துறை அவங்களுடைய பிரிவுல இருந்து அதுக்கான ஏற்பாட்டுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிறுவிட்டு இருக்காங்க. இந்த எக்யூப்மெண்ட் வச்சுதான் அன்னைக்கு அதெல்லாம் கண்ட்ரோலிங் எல்லாம் நடக்கும். சென்னையில் நடக்கக்கூடிய இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சி 6ஆம் தேதி நடக்க இருந்தாலும் 2ஆம் தேதியில இருந்து இதுக்கான ஒத்திகை ஏற்பாடுலாம் நடைபெற தொடங்கிடும் சொல்றாங்க. 1ஆம் தேதி பிற்பகல்ல இருந்தே கூட தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கான ஒரு என்டர்டைன்மெண்டா இது அமையும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷோடு சுரேஷ்குமார். சென்னை ரிப்பன் மாளிகையில மேயர் பிரியா தலைமையில இன்னைக்கு மாநகராட்சி கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல பல ஆக்கப்பூர்வமான முடிவுகள்லாம் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு நம்ம செய்தியாளர் ராஜ்குமார் சொல்றாரு, கேளுங்க. சென்னை நகரில் புதிய வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்வது, அதே போன்று புதிய அறிவிப்புகள் கொண்டு வருவது உள்ளிட்ட பல அம்சங்கள் மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இன்று சென்னையினுடைய மேயர் பிரியா தலைமையில் மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. அனைத்து கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதில் மிக முக்கியமாக 68 தீர்மானங்கள் இந்த மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. மிகவும் குறிப்பாக அம்மா உணவகங்களை 17.9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்பது, அதே போன்று சென்னை நகரில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களில் கழிப்பிடங்களை புதிதாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கை, கிட்டத்தட்ட 1100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிப்பிடங்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் இருப்பதை புனரமைப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளும் 8 ஆண்டுகள் பராமரிப்பு செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்வது என இந்த மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே போன்று மிக முக்கியமாக பொது இடங்களில் கட்டட கழிவுகளை கொட்டக்கூடாது என்று ஏற்கனவே அறிவிப்பு இருக்கிறது. அதற்கான அபராத தொகையை உயர்த்துவதற்கான நடவடிக்கை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் பேசப்பட்டது. அதாவது 1 டன் வரை பொது இடங்களில் கட்டட கழிவுகள் கட்டியிருந்தால் முன்பு 2000 இருந்தது, தற்போது 5000 ரூபாயும், திடக்கழிவுகளை எரித்தால் 200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயும், அதே போன்று
பொது இடத்தில் நிகழ்ச்சிகள் நடத்தி குப்பைகளை அகற்றாமல் இருந்தால் 5000 ரூபாய் வரை அபராதம் வசூலிப்பது போன்ற நடவடிக்கைகள் இந்த கூட்டத்தில் தீர்மானமாக எடுக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் நிர்வாக அனுமதிக்காக பல நடவடிக்கைகள் மாமன்ற கூட்டத்தில் பேசப்பட்டது. குறிப்பாக சென்னை நகரில் பஸ் ஷெல்டர்ஸ் 3D வடிவில் அமைக்கப்பட்டு வருகிறது. அதற்கான நடவடிக்கையும், அதே போன்று சென்னை பள்ளிகளில் ஆசிரியர்களை பணி நியமனம் செய்வதற்கான நடவடிக்கை உள்ளிட்ட பல நடவடிக்கைகள் நிர்வாக அனுமதிக்காக மாமன்ற கூட்டத்தில் பேசப்பட்டது. பல மாமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய காரணத்தால் எஞ்சி இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள், கால்வாய் தூர்வாருவது, சாலை வசதிகளை மேம்படுத்துவது போன்ற பல நடவடிக்கைகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த மாமன்ற கூட்டத்தில் பேசினார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார். ரோல்ஸ் ராய்ஸ் காரோட புது மாடல நம்ம இந்தியாவிலேயே முதன்முறையா சென்னையில தாங்க காற்றுக்காக வச்சிருக்காங்க. இந்த காரோட ரேட் என்ன, அதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம செய்தியாளர் பாலவெற்றிவேல் சொல்றாரு. வாங்க தெரிஞ்சுக்கலாம். ரோல்ஸ் ராய்ஸ்னாலே பிரம்மாண்டமும் அழகும் பிராண்டு வேல்யூம் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும். கார் பிரியர்கள் எல்லாருமே ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஒரு தடவையாவது ஓட்டி பார்த்துடக்கூடாதா அப்படின்னு ஆவலோடு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம சென்னையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ரோல்ஸ் ராய்ஸினுடைய கலினியன் சீரியஸ் 2 அறிமுகப்படுத்த போது முதல் முறையாக காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கவே பிரம்மாண்டமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் சீரியஸ் 1ஐ விட சீரியஸ் 2ல் வந்து நிறையா மேம்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக லுக் வைஸ்லையும் சரி, டிரைவிங் வைஸ்லையும் சரி, உள்ள இருக்கக்கூடிய சென்சார் மற்றும் அந்த செக்யூரிட்டி எல்லாமே வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காரை பொறுத்தவரையும் V12 என்ஜின் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இருக்கைகள் எல்லாமே வந்து பழைய சீரியஸை விட இதில் வந்து வேறு மாதிரி மாற்றப்பட்டிருக்குது. முழுக்க டிரைவர் வந்து ரொம்ப எளிமையாக வந்து காரை இயக்கக்கூடிய வகையிலையும், உள்ள பயணிக்கிறவங்க மிகவும் இலகுவாக அமர்ந்து கொண்டு பயணிக்கக்கூடிய வகையிலையும் ரொம்ப ஸ்பேசியஸ்டாக இருக்குது. முன்னாடி 2 இருக்கைகளையும் சாய்க்க முடியும். மேலே இருக்கக்கூடிய அந்த டோர் எல்லாமே ஓப்பன் பண்ண முடியும். இன்டீரியர் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும். மாற்றுத்திறனாளிகள் வந்து காரை பயன்படுத்துகிற வகையிலையும் இதில் பல மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுது. 2025 இந்த காரோடைய சேல்ஸ் வந்து பயன்பாட்டிற்கு வர உள்ள நிலையில் டோக்கியோவிற்கு அடுத்த படியாக நம்ம சென்னை நகரத்தில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் மக்கள் பார்வைக்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்தடுத்த சில நாட்களில் ரோல்ஸ் ராய்ஸினுடைய இந்த காரினுடைய இன்டீரியர் சேஞ்ச் பண்ணி பல வடிவங்கள் வந்து பயன்பாட்டிற்கு வரும்னு கூறப்படுது. இந்த காரினுடைய விலை எவ்வளோன்னு நீங்கள் கேட்கலாம். 10.5 கோடி ரூபாய் மதிப்பு இந்திய மதிப்பில் இருக்குது. இதுவே கருப்பு நிற காராக இருக்கும் பட்சத்தில் 12.5 கோடி ரூபாய் அளவிற்கு இதனுடைய மதிப்பு அதிகரிக்குது. ரோல்ஸ் ராய்ஸ் காரை பொறுத்தவரையும் அதனுடைய அவுட்லுக்கும் அதனுடைய பிராண்ட் வேல்யூம் தான் இந்த அளவிற்கு விலையேற்றத்திற்கு காரணம்னு கூறப்படுது. இந்தியாவிலேயே உற்பத்தியை தொடங்கவும் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் வந்து திட்டமிட்டிருக்கிறாங்க. இப்போ அசம்பிளிங் மட்டும் நடந்துட்டு இருக்குது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். இந்த வீக்கெண்டுக்கு நம்ம குழந்தைங்களெல்லாம் எங்க கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி மேன்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. கவலையே படாதீங்க. ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பரான இடம் இருக்கு. அந்த சூப்பரான ஸ்பாட்டுக்கு நம்ம செய்தியாளர் ராதா நம்மள கூட்டிட்டு போறாங்க. வாங்க அங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நம்மளுடைய அம்மா அப்பா கூட ரயில்ல பயணம் பண்ணியிருப்போம். ஏன் நம்மளுடைய குழந்தைகள், நண்பர்கள், நமக்கு பிரியமானவர்கள் கூட எல்லாரும் கூடயும் நம்ம ரயில்ல பயணம் பண்ணியிருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க யோசிச்சிருக்கீங்களா அந்த ரயில் எப்படி இயங்குது, யார் இயக்குறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? என்ன இப்ப யோசிக்கிறீங்களா? டைம் டிராவல் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரெயினோட டைம் டிராவலை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைட்டா அலசி பார்த்துருவோமா?
மியூசியம்ல யூனிக்கா அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரயில்வே துறை ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தின ஸ்டீம் இன்ஜின்ல இருந்து இப்ப நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எலக்ட்ரிக்கல் இன்ஜின்ஸ் வரைக்கும் இங்க பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஜின்ஸ்லாம் எந்த ஊர்ல யாரால மேனுஃபேக்சர் பண்ணது, எந்த இயர்ல மேனுஃபேக்சர் பண்ணது முதற்கொண்டு எல்லா டீடைல்ஸும் இந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்க. மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கேஜில் ஓடக்கூடிய என்ஜின்ஸ், அப்புறம் கோச்சஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ஜின்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் மக்கள் பார்வைக்காக. அது இல்லாமல் ஒரு ஹேண்டிலே ஆப்ரேட் பண்ணக்கூடிய கிரெயின், அதாவது ஒரு கிரெயின் ஆப்ரேட் பண்ணோன்னா ஒன்று வந்து ஒரு ஃபியூல் வேணும், அதாவது ஒரு ஸ்டீம் வேணும், இல்லைனா ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி வேணும், ஒரு டீசல் வேணும். இதெல்லாம் இல்லாமலே இயங்கக்கூடிய ஒரு ஹேண்ட் கிரெயின் ஒன்று இங்கே இருக்குது. அந்த கிரெயின் எப்படி ஆகுதுன்னா முழுக்க ஆளுங்களால் மேன் பவர் யூஸ் பண்ணி தான் அது இயக்க வைப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 3 டன் வெயிட் வரைக்கும் அதனால் தூக்க முடியும். 1887 மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ஆப்ரேட்டட் கிரெயின், ஹேண்ட் ஆப்ரேட்டட் கிரெயின். அதுதான் மோஸ்ட் ஓல்டஸ்ட் எக்ஸிபிட் இந்த மியூசியத்தில். ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ட்ரெயினோட டைம் டிராவல் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டெஃபினட்டாக இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கே புரியும். முதலாக ரயில் சேவை எந்த இயரில் தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 600 BCயில் இஸ்துமஸ் அப்படிங்கிற ஒரு ஊரில் மெயின்லேண்ட் ஆஃப் கிரீஸ் அண்ட் பொலிப்பன்ஸ்க்கு இடையில் முதலான ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கு. இந்த ஆர்ட் கேலரியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவல்யூஷன் ஆஃப் ரயில்வேஸ், எவல்யூஷன் ஆஃப் ரயில்வே ட்ராக், எவல்யூஷன் ஆஃப் லோகோமோட்டிவ்ஸ், அந்த லோகோமோட்டிவ்ஸோட இன்வென்டர்ஸ் பற்றி எல்லாமே கூட இந்த ஆர்ட் கேலரியில் ரொம்பவே தத்ரூபமாக வச்சுருக்கிறாங்க. நைன்டீன் 67-60 இந்த ட்ரெயின்லாம் காமிச்சாங்க. டிக்கெட்ஸ், அந்த ஓல்டு டிக்கெட்ஸ்லாம் அங்கே பார்த்தோம். சின்ன ட்ரெயின் அழகாக இருக்குது. பழைய ட்ரெயின், புது ட்ரெயின், ஸ்டீம் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின், புல்லட் ட்ரெயின் எல்லாமே இங்கே ஷோவில் வச்சுருக்காங்க. இந்த மியூசியம்ல கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபன்னான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டாய் ட்ரெயின் தான். இந்த டாய் ட்ரெயினில் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டிராவல் பண்ணலாங்க. வீக்கெண்டில் நம்ம சென்னையில் ஃபேமிலியோடு எங்கன்னா வெளியில் போகணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இங்கே வரலாம். ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் ராதா. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இடம்பெற்றிருந்த பல சிறப்பு தொகுப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு புதிய தலைமுறை சேனலை வச்சு எங்கடா நம்ம சென்னையை காணமே அப்படின்னு தேடாதீங்க. இதுக்கப்புறம் திங்கட்கிழமை தான் வருவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆனந்தி.